ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகையையொட்டி முக்கிய வீதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் விழிப்புணர்வு. ஊழியர்கள் பணி செய்யாததே பாசிக் நிறுவனம் மூட காரணம். முதலமைச்சர் ரங்கசாமி குற்றச்சாட்டு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அழகுபடுத்தப்பட்டுள்ள தாவரவியல் பூங்கா அக்டோபர் 24ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட அறிவுறுத்தல். பொதுமக்களுக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வெளியிட்டுள்ள சுகாதாரத்துறை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் சந்திப்பில் உயர் கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரி நேரு வீதி, தியாக முதலியார் வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மற்றும் குபேர் அங்காடி உள்ளிட்ட இடங்களுக்கு ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்க உள்ளூர் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமப்புற மக்களும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் என்பதால் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பு மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்கான பணிகள் முக்கிய வீதிகளில் நடைபெற்று வருகிறது. பாசிக் ஊழியர்கள் சரியாக பணி செய்யாததே அந்நிறுவனம் மூடப்பட்டதற்கு காரணம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தீபாவளி தொகுப்பை வழங்கி முதலமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், உள்கட்டமைப்பு வசதிக்காக அதிக நிதி இந்த ஆண்டுதான் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் மார்ச் மாதத்திற்குள் அனைத்து தொகுதிகளிலும் சாலைகளை மேம்படுத்த 200 கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக கூறினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லை என்றும் அவருக்கு இவையெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை என்றார். அவர் எதிர்க்கட்சியை சார்ந்தவர் என்பதால் ஆளும் கட்சியை பற்றி குறை சொல்கிறார் என்றும் ஏதாவது அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று அவர் கூறியிருந்தால் அதையும் அரசு செயல்படுத்தும் என்றார். அரியாங்குப்பம் முதல் முள்ளோடை வரை சாலையை விரிவாக்கம் செய்ய விரைவில் திட்ட அறிக்கை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும், மேம்பாலம் கட்டும் பணியையொட்டி போக்குவரத்து காவல்துறை மூலம் நெரிசலின்றி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மேலும் பாசிக் நிறுவனத்தில் சரியாக பணிகள் நடைபெறவில்லை என்றும் அமைச்சர் நடவடிக்கை எடுத்தாலும் அங்குள்ள ஊழியர்கள் சரிவர பணி செய்யவில்லை என்று அவர் புகார் தெரிவித்தார். சில சங்கங்கள் கூறும் கருத்துக்களை கேட்டு ஊழியர்கள் போராட்டம் நடத்தியதால் பாசிக் நிறுவனத்தை நடத்த முடியவில்லை என்றும், பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் அரசு கொடுக்கும் நிதியை பயன்படுத்தி லாபத்தில் இயங்கி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றார். அப்படி இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தில் இயங்கும் பொழுது அந்நிறுவனங்களை நடத்த முடியாமல் சில சங்கடங்கள் ஏற்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர், இதனால் சில நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவர் எதிர்கட்சிக்காரர், அவர் தான் சொல்லுவார். இந்த அரசு தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சிக்காரர் போய் கேட்டு பாருங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் அவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அதனால அவர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு பாருங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லா தொகுதிகளுக்கும் எவ்வாறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த திட்டங்கள்லாம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது, கடந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்ன்றதை
எதிர்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அழகுபடுத்தப்பட்டுள்ள புதுச்சேரி தாவரவியல் பூங்கா அக்டோபர் 24ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதால் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளில் வேளாண் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பிரெஞ்சு ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. 1826ஆம் ஆண்டு நகரின் மையப்பகுதியில் 22 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட பூங்காவில் ஜப்பானிய தோட்டம், கண்ணாடி இல்லம், மீன் காட்சியகம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். இங்கு 1500 வகையிலான செடிகள், மரங்கள், மூலிகை தாவரங்கள் உள்ளன. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தாவரவியல் பூங்கா 9 கோடி மதிப்பில் அழகுபடுத்தப்பட்டது. சிறுவர் ரயில், பேட்டரி கார், நீரூற்று என பல்வேறு பணிகள் நடைபெற்று வந்ததால் பூங்கா மூடப்பட்டது. கடந்த மாதம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூங்காவை பார்வையிட்டு பணிகளை விரைவாக முடிக்க உத்தரவிட்டார். தற்போது அனைத்து பணிகளும் முடிந்து திறப்பு விழா தேதிக்கு கோப்பு முதலமைச்சர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. வருகிற 24ஆம் தேதி பூங்காவை திறக்க முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பூங்கா திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை அதிகாரிகள் மும்முரமாக செய்து வருகின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடவும் மக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டும் புதுச்சேரி சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தீபாவளி காலத்தில் மக்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க சில முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய செய்திக்குறிப்பு மக்கள் நலன் கருதி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சட்டப்பூர்வமான பசுமை பட்டாசுகள் உரிய அனுமதி பெற்ற விற்பனையாளர்களிடமிருந்து மட்டுமே வாங்குவது பாதுகாப்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் அருகில் பள்ளிவாசல், மருத்துவமனை, பள்ளி போன்ற அமைதி பகுதிகளில் அல்லாமல் பாதுகாப்பான திறந்த வெளிகளில் பட்டாசு வெடிப்பது பாதுகாப்பு என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிக்கும் போது பருத்தி ஆடைகள் அணிதல், எளிதில் தீப்பிடிக்கும் பாலியஸ்டர் போன்ற ஆடைகளை தவிர்த்தல், தண்ணீர் மற்றும் மணல் போன்றவை முன்னெச்சரிக்கையாக அருகில் வைத்திருத்தல், குழந்தைகள், பெரியவர்களின் மேற்பார்வையில் சிறுவயது குழந்தைகளுக்கு எளிய பட்டாசுகள் மற்றும் அனுமதித்தல், பட்டாசு செயல்படவில்லை என்றால் மீண்டும் ஏற்றாமல் நீரில் மூழ்கடித்து தூக்கி எறிதல், விளக்கு, மெழுகுவர்த்தி போன்றவை வெடிகளின் அருகே இல்லாமல் பார்த்துக் கொள்ளுதல் போன்ற அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வீட்டில் சிறுவர், முதியவர்கள் இருந்தால் ஜன்னல் கதவுகளை மூடி வைத்து புகை புகாதபடி சிறப்பு கவனம் செலுத்துதல், தீபாவளி நாளில் காற்று மாசு அதிகரிப்பதால் முக கவசம் அணிதல், ஆஸ்துமா நோயாளிகள் பட்டாசு புகை விலகியிருக்கவும் இன்ஹேலரை அருகில் வைத்திருக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். செல்ல பிராணிகளை பட்டாசு சத்தத்திலிருந்து பாதுகாப்பாக வீட்டுக்குள் வைத்திருக்கவும், பசுமை பட்டாசுகளை பயன்படுத்துவதன் மூலம் இத்தீபாவளியில் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் என்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெடித்த பட்டாசு, எரிந்த கம்பி மத்தாப்புகள் ஆகியவற்றின் மீது தண்ணீரை ஊற்றி நனைத்து தனியே சேகரிப்பதன் மூலம் கவனக்குறைவு காரணமாக தீக்காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்றும், பூவானம் போன்ற தீப்பொறிகள் கிளம்பும் பட்டாசுகளை வெடிக்கும்போது குறிப்பாக குழந்தைகள் முகத்தினை சற்று தூரமாக வைத்துக் கொள்வதன் மூலம் கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும், வெடிகளை வெடிக்கும் பொழுது கைகளில் பிடித்து எறிவது போன்ற செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் அக்கறையும் கூடிய தீபாவளி கொண்டாட்டம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பின் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதால் புதுச்சேரி ஆளும் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடியை ஏற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி வருவதாகவும், வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறமாட்டார்கள் என கருத்து தெரிவித்தார். கரூரில் 41 மரணத்தை வைத்து அரசியல் நடத்துவதாகவும், கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்டு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாட்டிற்கு மக்கள் வரும் தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்த அன்பழகன், புதுச்சேரியில் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் தலைமையிலான அரசு சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களில் 90% அறிவிப்புகளை செயல்படுத்தி அரசு சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாகவும்,
ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு சில நபர்களால் அவ்வப்போது ஆட்சிக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துகளால் ஆட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் என்றார் அவர். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இதுபோன்ற தேவையற்ற கருத்துக்கள் மக்கள் மனதில் ஏற்படும் என்றும், எனவே கூட்டணி கட்சித் தலைவர்கள் இணைந்து இப்பிரச்சினைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் அன்பழகன் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில கழக துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜாராமன், மாநில இணைச் செயலாளர்கள், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, திருக்கனூர், செட்டிப்பட்டு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் பூத்து குலுங்கும் சாமந்தி பூக்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் காட்சியளிக்கின்றன. புதுச்சேரி, திருக்கனூர், மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு மற்றும் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தின் மதுரப்பாக்கம், துறவி ஆகிய கிராமங்களில் வட மாநிலங்களில் விரும்பக்கூடிய மேரிகோல்டு என்ற சாமந்தி பூ அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. தற்போது இந்த பூ விளையும் காலம் என்பதால் கிராமங்களில் ஆங்காங்கே பூ சாகுபடி நடைபெற்று வருகிறது. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணத்தில் இவை அதிக அளவில் பூத்து குலுங்கி கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன. புதுச்சேரி, தமிழகம் மற்றும் வட மாநிலங்களுக்கு இந்த பூக்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. காய்கறிகளை விட மேரிகோல்டு பூ உற்பத்தியில் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பணிக்கு விண்ணப்பிக்க புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும், ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமீபத்தில் புதுச்சேரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பதவிக்கு கௌரவ ஊதிய அடிப்படையில் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது என்று தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப பிழை ஏற்பட்டுள்ளதால் விண்ணப்பதாரர்கள் அந்த வலைதளத்தை அணுக முடியவில்லை என்று தெரிவித்துள்ள மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, இந்த தொழில்நுட்ப பிரச்சினையை இத்துறை நிவர்த்தி செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. திருத்தும் செயல்முறை எதிர்பார்த்ததை விட அதிக நேரத்தை எடுத்துக் கொள்வதால் முந்தைய அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், திருத்தம் செய்யப்பட்ட பிறகு விண்ணப்பங்களை வரவேற்கும் புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த நபர்கள் மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 நபர்களிடம் 2.46 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டேரி குப்பத்தைச் சேர்ந்த நபரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும், தங்களுக்கு 5 லட்சம் வரை குறைந்த வட்டியில் லோன் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 17,000 ரூபாயை அவர் செலுத்தியுள்ளார். இதேபோல் அரையங்குப்பத்தைச் சேர்ந்த நபரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,68,563 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். மேலும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் 14,685 ரூபாய், நயினார் மண்டபத்தைச் சேர்ந்தவர் 10,000 ரூபாய், முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் 36,000 ரூபாய் என 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,46,268 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அக்கட்சியின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து கூறினார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கும், நூறடி சாலை எல்லப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஜெயலலிதா சிலைக்கும் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பட்டாசு வெடித்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. முன்னதாக லெனின் வீதி மாநில அலுவலகத்தில் புதுப்பிக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கொடியேற்றி பட்டாசு வெடித்து தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஓம் சக்தி சேகர் பேசுகையில், ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசிகள் தொண்டர் எண்ணம் விரைவில் ஈடேற உள்ளது என்றார். 54 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே என்றார். நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் மாசிலா குப்புசாமி மற்றும் நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை சீரும் சிறப்போடும் கொண்டாடி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து, அதன் பிறகு
கழகத்தை தோற்றுவித்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கழகத்தை மிக சீரும் சிறப்போடும் இவ்வளவு நாள் நமக்கெல்லாம் கட்டி காத்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மாலை அணிவித்து அதன் பிறகு நமது கழகத்தினுடைய அலுவலகத்தில் முப்பெரும் தலைவர்களுக்கு மரியாதை செய்து இன்றைய தினம் நாம் சீரும் சிறப்போடும் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவருடைய உருவாக்கிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு முக்கிய அங்கத்தை இடம்பெறும் என்பதை கூறிக்கொண்டு அந்த ஆண்டு விழாவினை நாம் மிக கௌரவத்தோடும் மிக பெருமையோடும் நாம் அனைவரும் கொண்டாடுவோம். நீங்கள் அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கழகத்தினுடைய விசுவாசத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,170 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,000 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி